பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்தவ இறையியல் என்கிற போதனை தொடர்ந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது இன்றைக்கு 8வது பாகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்தவ இறையியல் என்றால் என்ன, கிறிஸ்தவ இறையியல் ஏன், கிறிஸ்தவ இறையியலை கற்றுக்கொள்கிறவர்கள் பலவிதம், கிறிஸ்தவ இறையியலுடைய கிளை பிரிவுகள் என்னென்ன, கிறிஸ்தவ இறையியலுடைய நோக்கத்திற்கு தேவைக்கு எதிராக, கிறிஸ்தவ இறையியலுக்கு எதிராக வைக்கப்படுகிற வாதங்கள் விமர்சனங்களுக்கும் பதிலும் பார்த்தோம். இன்றைக்கு இறையியலுடைய நோக்கம், தி எய்ம் ஆஃப் தியாலஜி, நம்முடைய இறையியல் பாட புத்தகத்திலே 1வது பக்கத்தில் இருக்கிறது. இறையியலின் நோக்கம், அதில் ஒரு 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒன்று வாசிக்கலாமா? இறையியலின் நோக்கம். முதலாவது, சபையிலே போதிப்பதற்கு உதவும். எனவே இறையியல் போதனைகளுக்கு அடிப்படையாகும். சரி, ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். ஜேம்ஸ் லியோ காரட் என்கிற ஒரு அறிஞர், அவர் 2 நூல்கள் கொண்ட முறைப்படுத்தப்பட்ட இறையியல் நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலிலே இறையியலுடைய நோக்கங்களாக 7 காரியங்களை குறிப்பிடுகிறார். அதில் முதலாவது அவர் சொல்லக்கூடிய காரியம், சபையில் போதிப்பதற்கு உதவும். எனவே இறையியல் போதனைக்கு அடிப்படை, இல்லாவிட்டால் ஆணிவேர் ஆகும் என்று சொல்லி, இன்றைக்கு சபை நடத்த வேண்டும் என்றால் என்ன தேவை இருக்கிறது என்று சிலரை பார்த்து கேட்டால், சபை நடத்துவதற்கு கொஞ்சம் பாட்டு பாட தெரியணும், கொஞ்சம் மக்களை உற்சாகமாக வைத்திருக்க தெரிந்தால் போதும் என்கிற எண்ண ஓட்டம் சிலருக்குள்ளே காணப்படுகிறது. அது தவறு. சபையிலே போதிப்பதற்கு இறையியல் தெரியாவிட்டால் ஒரு மனிதர், ஒரு போதகர், ஏன் போதகர் என்று சொல்கிறோம்? போதிக்க தெரிந்தவர், வசனத்தை போதிக்கக்கூடியவர் தான் போதகர் என்று சொல்கிறோம். முக்கியமான நோக்கம் சபையிலே போதிப்பதற்கு. அது இறையியல் தெரிந்திருப்பது வெறுமனே பிரசங்கம் மட்டும் அல்ல. ஒரு சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, போதிக்க, அது மேய்ப்பர் மட்டும் இல்லை, சபையிலே எந்த இடத்தில் போதிக்க வேண்டி வந்தாலும், அது ஒரு ஓய்வு நாள் பாடசாலையாக இருக்கலாம், வாலிபர் கூட்டமாக இருக்கலாம், பெண்கள் கூட்டமாக இருக்கலாம், கிறிஸ்தவ இறையில் சரியாய் தெரிந்திருந்தால்தான் இந்த ஊழியங்களை சரியான விதத்தில் நிறைவேற்ற முடியும். எந்த விதத்திலே? இப்போ ஒரு சண்டே ஸ்கூல், ஓய்வு நாள் பள்ளி இல்லையா, ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இறையில் சரியாய் தெரிந்திருந்தால்தான் தேவனை குறித்த சரியான உண்மைகளை, தேவனை குறித்த திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை என்றால் அவர் யூகித்த, இல்லை அவர் யாரோ சொல்வதை கேட்ட ஒன்றை தான் திணிக்கிறாரே ஒழிய சரியான உண்மைகள் சென்று சேராது. ஆகினாலே இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலாக இருக்கட்டும், இல்லை வேறு இறையியல் பிரிவுகள், படிப்புகளாக இருக்கட்டும், இவைகளுடைய முக்கியமான நோக்கம் யாருக்கோ ஒரு நேரப்போக்கிற்காக எழுதப்பட்டதில்லை. சபையிலே ஜனங்கள், விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு, அதற்கு அடிப்படையாக எழுதப்பட்டது. இறையியல் போதனைக்கு அடிப்படையாகும். அதாவது இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவருடைய பிரபல்யத்தை வைத்து, அவருடைய கரிஸ்மாட்டிசம், மக்களை அவர்கள் வசீகரிக்கக்கூடிய விதத்தை வைத்து அடையாளம் காண்கிற ஒரு போக்கு இருக்கிறது. அது தவறானது, மிக ஆபத்தானது. சபையிலே சரியா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து விளங்க காண்பிக்க வேண்டும் என்றால்
கர்த்தருடைய வார்த்தையை முறையாய் படித்திருக்க வேண்டும். அது அவர் செமினரியில் சென்று படித்தாலும் சரி, அது மற்றவர்கள் கீழிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டாலும் சரி, முறையாக கர்த்தருடைய வார்த்தையை படித்திருக்க வேண்டும். ஸோ இதை கேட்டிகசிக்கல் பர்பஸ், கேட்டிகிசம்னு சொல்லுவோம். கேட்டிகிசல் பர்பஸ் ஆஃப் ஸ்டடியிங் தியாலஜி. எதற்கு? சபையிலே போதிக்க வேண்டும் என்றால் சரியாய் இறையில் படித்திருந்தால்தான் நீங்கள் சரியாய் போதிக்கணும். நிறைய பேர் போதிக்கிறாங்க, நீங்கள் சரியான இறையில் அவர்களிடம் இருக்காது. இது ஏதோ புதியதல்ல. ஏதோ இன்றைக்கு இதுவரைக்கும் இறையில் படிச்சுட்டா எல்லாரும் செய்தாங்க, இறையில் படித்து தான் எல்லாரும் ஊழியம் செய்தாங்களா, பிரசங்கித்தாங்களா என்று சில கேள்வி எழுப்பார்கள். சபை சரித்திரத்தை பார்க்கும்போதே, ஆதி சபையிலிருந்து பார்க்கும்போதே, முறையாக கர்த்தருடைய வார்த்தையை படித்து அதை சபையிலே போதிக்கிற நோக்கத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு இறையிலை கற்றுக்கொண்டு செய்திருக்கிறார்கள். அகஸ்டின், சபை பிதா அகஸ்டின், அவர் என்கிரிடியோன் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியலுக்கு கிட்டத்தட்ட ஒப்பான புத்தகம். அதிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், கர்த்தருடைய ஜெபம், அன்பை குறித்து இப்படி தனித்தனியாக அவர் போதனைகள் எழுதியிருக்கிறார். தாமஸ் அக்வைனஸ் 1200களிலே வாழ்ந்த இறையியலாளர். அவர் கம்போடியம் ஆஃப் தியாலஜி என்கிற நூலை எழுதினார். ஜான் கால்வின் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலீஜியன் என்கிற தொகுப்பை எழுதினார். இப்படி சபை சரித்திரத்திலும் பார்க்கும்போது இந்த நூல்களெல்லாம் சபையிலே போதிப்பதற்கு உதவி செய்வதன் நோக்கிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய நான் பார்த்தது போல இறையியல் சபையிலே போதிப்பதற்கு உதவும். இறையியல் போதனைக்கு அடிப்படையாகும். இறையியல் இல்லாத போதனை அது தேவனை சரியாக வெளிப்படுத்தாது, தேவனை சரியாக மக்கள் புரிந்து கொள்ளும்படி செய்யாது. ஆகையினாலே இறையியலுடைய நோக்கம் உள்ளூர் சபைகளிலே கூடி வரும்போது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்று அறிந்து உய்தறிவதற்கு, தெளிவடைவதற்கு. சரி, அந்த ரெண்டாவது பாயிண்ட் வாசிங்க. பைபிள் சத்தியத்தை ஒருங்கிணைத்து அமைப்பது வியாக்கியான விளக்கங்களுக்கு அடிப்படையாகும். பைபிள் சத்தியத்தை ஒருங்கிணைத்து அமைப்பது வியாக்கியான விளக்கங்கள், அது இன்டர்பிரிட்டேஷன். ஒரு பைபிளிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. இந்த பல்லாயிரக்கணக்கான வசனங்களுக்கும் அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் பின்னணி, நோக்கம், அதனுடைய வியாக்கியானம், விளக்கம் இருக்கிறது. இதை சரியாக எந்த ஒரு வசனத்தை எடுத்தால் இந்த வசனம் யார் எழுதினார், எதற்கு எழுதினார், யாருக்கு எழுதினார், யார் இதை பெற்றுக்கொண்டார்கள், என்ன பிரச்சனை இல்லை, என்ன காரியம், எதை குறித்து இந்த வசனம் போதிக்கிறது, இவைகளை சரியாக ஒருங்கிணைத்து அமைக்க வேண்டும் என்றால் இறையியல் தெரிந்திருந்தால்தான் சரியாக வசனங்களை வியாக்கியானம் செய்ய முடியும். இன்றைக்கு சில சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க, யார் சொல்கிறது சரின்னு யாருக்கு தெரியும். அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள். ஆனால் ஒரு வசனத்திற்கு இந்த விதத்தில் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று எதன் அடிப்படையில் வருவது? உதாரணத்திற்கு இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை சரியாக முறையாக பைபிளை கற்றறியாதவர்கள் இதை பார்க்கும்போது அதை
அலிகோரைசேஷன், அதை ஆவிக்குரியதாக பேசுகிறோம் என்று சொல்லி அங்கு இருக்கிற மணவாளன் இயேசு கிறிஸ்து, சூலமித்தியால் தான் சபை என்று சொல்லி அதை இயேசுவுக்கு சபைக்குரிய காதல் பாடலாக மாற்றுகிறார்கள். கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு சபையை நேசிக்கிறார், சபையின் இடத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து தான் மணவாளன், சபை மணவாட்டி. ஆகையினாலே இயேசுவுக்கும் சபைக்கும் உரிய அன்பை தான் அது பேசுகிறது என்று ஒரு சாரார் பேசுகிறார்கள். ஆனால் இந்த வியாக்கியானம் சரியா என்று கேட்டால் இந்த வியாக்கியானம் சரியல்ல. ஏன் சரியல்ல? இந்த உன்னத பாட்டு புத்தகம் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசுவதற்கு முதலாவது எழுதப்படவில்லை. சாலமோன் அன்பு கூர்ந்து காதலித்து திருமணம் செய்த சூலமித்தி என்பவளுக்கும் அவருக்கும் இருந்த அன்பை அடிப்படையாக வைத்து ஒரு கவிதையாக அவர் எழுதினது. ஆனால் இந்த கவிதையாக எழுதப்பட்ட இந்த புத்தகமும் தேவனுடைய ஆவியினால் அருளப்படுதல் பெற்றிருக்கிறது. ஏன்? இந்த புத்தகம் ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய, இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து அநேக காரியங்களை கற்றுத்தருகிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகம் குடும்பத்திற்கானது, கணவன் மனைவிக்கான புத்தகம். தேவன் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே ஆதியிலே ஏற்படுத்தின நியமமாகிய குடும்பத்திற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கொண்டுள்ள புத்தகம். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். ஆனால் சரியான வியாக்கியானம் செய்யாதபடினாலே, அந்த வியாக்கியானம் ஏன் நாம் சொல்லுகிறோம் குடும்பத்தை அடிப்படையாக கொண்டதென்று, குடும்பத்திற்கானதென்று எழுதினவர் சாலமோன். சிலர் சொல்வது போல இயேசுவையோ சபையோ ஏன் தொடர்புபடுத்தி இருக்க முடியாது? ஏன்? இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை நடைபெறவில்லை, அப்படி என்றால் 2வது வருகை நடைபெறவில்லை, சபை உருவாகவில்லை. சாலமோன் இதை எழுதும்போது இயேசுவை சபையை மனதில் வைத்து எழுதியிருக்க முடியாது. ஏனென்றால் சபை இல்லை. குமாரனாகிய தேவன் இயேசு என்கிற பெயரில் இன்னும் வெளிப்படவே இல்லை. இயேசுக்கு சபைக்குரிய அன்பு புதிய ஏற்பாட்டில் தான் நமக்கு வருகிறது. ஆகையினாலே சாலமோன் இந்த புத்தகத்தை எழுதியிருந்த நோக்கத்திற்கு விரோதமாக அந்த வியாக்கியானம் அமைகிறது. இதை நுட்பமாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சரியாய் இறையியல் படித்திருக்கிறவர்கள் இதை தெளிவாய் புரிந்து கொள்வார்கள். பைபிளுடைய சத்தியத்தை ஒருங்கிணைத்து, ஸோ டு எக்ஸிஜெட்டிக்கல் பர்பஸ் என்று சொல்லு, ஸோ ஒரு வேத வசன ஆய்வு இறையியல் பிரிவு என்கிற ஒன்று இருக்கிறது என்று சொன்னேன். அது ஒவ்வொரு வசனத்துடைய பின்னணி, சூழல், காலம், நோக்கம், சமயம், அதில் பங்கு பெறக்கூடியவர்கள், அதனுடைய வியாக்கியானம், இவைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளும். ஆகையினாலே இந்த பைபிளுடைய முழு போதனையை புரிந்து கொண்டு அதின் தனிப்பட்ட வசனத்திலே அதனுடைய வியாக்கியானத்தை கொண்டு வருவதற்கு வியாக்கியான விளக்கங்களுக்கு சரியான அடிப்படை இந்த இறையியலை கற்றுக்கொள்வது. அதாவது இன்றைக்கு இயேசுவை என்று கேட்கிறார்கள். இயேசுவை நம்முடைய மணவாளன் இல்லையா? கண்டிப்பாக நம்முடைய மணவாளன் தான். நாம் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னத பாட்டு புத்தகத்தில் அவர் செய்கிற ஒப்பீடுகளுக்கும் சபைக்கும் இயேசுவுக்கு இருக்கிற தொடர்பு எல்லாவற்றையும் இணைத்து பேச முடியாது, சாத்தியமில்லாத ஒன்று. குறிப்பாக சரீர பிரகாரமாக அவர்கள் இணைக்கப்படுதலை குறித்து, அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை குறித்து உன்னத பாடல் புத்தகம் பேசுகிறது. இதை நாம் நேரடியாக இயேசுவோடு தொடர்புபடுத்த முடியாது. மட்டுமல்ல, சாலமோன் ஒரு நபர், சூலமித்தி ஒரு நபர், ரெண்டு பேரையும் சேர்த்தால் 2 நபர்கள். ஆனால் இயேசு ஒரு நபர், சபை
நாம் எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாதவர்கள். அப்படி இருக்கும்போது நேரடியாக பொருள் கொள்ளும் போது குழப்பங்கள் வந்து விடுகிறது. ஆகையினாலே இந்த நுட்பமாக இது ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அப்போ எதுக்கும் தொடர்பு படுத்த முடியாதா என்று கேட்டால் ஒரு இடம் வேண்டுமானால் சொல்லலாம். கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தார், கணவன் மனைவியை நேசிக்கிற நேசம், அதிலிருந்து கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு பாடம். ஆனால் நேரடியாக எந்த இடத்திலும் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி அங்கு கொண்டு வரப்படவில்லை. ஆக இந்த பைபிள் சத்தியத்தை ஒருங்கிணைத்து அமைப்பது வியாக்கியான விளக்கங்களுக்கு அடிப்படை, போதனைக்கு அடிப்படை. இரண்டாவது வியாக்கியான விளக்கம், இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நான் வியாக்கியானம் பண்ணுகிறது எந்த அடிப்படையில் சரி என்றால், ஒரு முறையாக இறையில் படித்திருக்கும் போது தான் அந்த ஒரு புத்தகம், ஸோ பிப்ளிக்கல் தியாலஜி, ஸோ சாலமோனின் இறையியல். இப்போ சாலமோன் உலகத்தை குறித்து, படைப்பை குறித்து அவர் கொண்டிருந்த பார்வை என்ன, நீதிமொழிகள் சொல்லுகிற இறையியல் என்ன, உன்னத பாட்டின் இறையியல் செய்தி என்ன என்கிறவைகளை அறிந்து அவைகளை முறைப்படுத்தி கொண்டிருக்கும் போதுதான் சரியான வியாக்கியானம் வரும். ஆகையினால்தான் நாம் சொல்லுகிறோம், முறையாய் இறையியல் படியுங்கள். படிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு வசனத்தையும் தோன்றினது போலெல்லாம் சொல்லி அதை மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வருவிக்கிறதை கண்டு நமக்கு வேதனையாக இருக்கிறது. இது ரெண்டாவது. மூன்றாவது பாயிண்ட் வாசிங்க. மிகச் சரியான பிரசங்கத்துக்கு உதவும், பிரசங்கத்துக்கு அடிப்படையா. சரியான பிரசங்கம், ஃபர்ஸ்ட் டீச்சிங் சொல்லும் போது அது ஓய்வு நாள் பள்ளியாக இருக்கட்டும், வாலிபருக்கு எந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து போதிப்பதற்கு இறையில் தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது பிரசங்கம். கார்ல் பார்த் என்கிற ஒரு இறையியல் அறிஞர் வாழ்ந்தார். அவருடைய இறையியல் போதனைகளிலே சில காரியங்களிலே நாம் முரண்படுகிறோம், ஒத்து போகவில்லை என்றாலும் அநேக நல்ல பயனுள்ள காரியங்களையும் சொல்லி இருக்கிறார். அவர் 13 வால்யூம், அதுவும் முற்று பெறவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே முற்று பெறவில்லை, சர்ச் டாக்மாட்டிக்ஸ் என்கிற புத்தக தொகுப்பு எழுதினார். அதில் அவர் எழுதுவதற்கான நோக்கம், அவர் ஒரு மெய்ப்பராக, இரண்டாவது இறையியல் போதகராக, அவர் மக்களுடைய மனதிலே மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கத்தில் போகணும். இது பிரசங்கம் என்று சொல்லும் போது வெறுமனே தாவீது அங்கே போனார், சாலமோன் இங்கே வந்தார், எசேக்கியா அங்கே சென்றார், இயேசு கிறிஸ்து நடந்தார், ஏறினார் என்று வெறுமனே மக்களுடைய கைத்தட்டலை வாங்குவதல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கம் சரியா செய்யணும்னா இறையியல் தெரியாமல் சரியாய் பிரசங்கிக்க முடியாது. முக்கியமாக மிகச் சரியான பிரசங்கம் பண்ணலாம். இன்றைக்கு பிரசங்கம் என்கிற பேரிலே தமிழும் தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தையும் தெரியாது. இன்றைக்கு பிரசங்க பீடங்களில் ஒரு வாரம், ஒரு சண்டே, டைம் இஸ் ப்ரெஷியஸ், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒருவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த சபை கூடியவதற்கு சென்று கர்த்தருடைய நாளிலே பாட்டு பாடி ஒரு மணி நேரம் பிரசங்கத்திற்கு இருக்கிற இட்ஸ் டைம். அவ்வளவு நேரம் ஒதுக்கி இருந்தால் அதில் கிடைப்பது என்ன? சில இடங்களில் பார்த்தால் தங்களுடைய சொந்த கதைகளை, நான் அங்கு போனேன் இப்படி நடந்தது, இங்கு வந்தேன் இப்படி நடந்தது என்று தங்களையே பிரபலப்படுத்துவது, இல்லை ஏதாவது கதைகளை சொல்லுவது, மக்களின் நகைச்சுவை ஊட்டுவது, இல்லை மிரட்டுவது, பயமுறுத்துவது, இப்படி பல காரியங்களை செய்கிறார்கள். ஏன்? இறையியல் தெரியாது. ஏன்? ஒரு வசனத்தை எடுத்து எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியாது. ஒரு வசன பகுதி, பைபிளில் வந்த வசன பகுதிகள் உரைநடை இருக்கிறது, சரித்திரம், கவிதை இருக்கிறது, பாடல் புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், அது தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய எழுத்து நடையில் இருக்கிறது. சிலது பாடலில் வரும், சிலது உரைநடையில் வரும், சிலது
அந்த வருங்காலவியல் அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் சொல்லுவோம், தீர்க்க தரிசன நட இலக்கியம் என்று. வெளிப்படுத்தல், தானியேல் போன்றவைகள் சித்திர மொழிகளிலே, சில சித்திர குறியீடுகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உவமைகள் இருக்கிறது, கருப்பொருள் உருவங்கள் இருக்கிறது, கடிதங்கள் இருக்கிறது. இப்படி பல்வகையான இலக்கிய சிறப்பம்சங்களை, வித்தியாசங்களை கொண்டுதான் பைபிள் இருக்கிறது. இப்போ இதிலிருந்து இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிய வேண்டும் என்றால் அதனுடைய பின்னணி, அந்த எழுத்து நடையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ இறையில் தெரியாதவர் இதெல்லாம் புரிய முடியாது. ஆகையினால்தான் பைபிள் சொல்லுகிறது, தீமோத்தேயுக்கு நிருபத்திலே ஒரு ஊழியக்காரராக இருக்க வேண்டியிருக்க தகுதியை பற்றி சொல்லும்போது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது, புது விசுவாசியா இருக்கக்கூடாது. அதாவது கண்காணிப்பை விரும்புகிறவன் புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் கண்காணியாக கூடாது. ஏன்? அவர்கள் போதிக்க முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கிக்கலாம், சொல்லுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டு உடனே பிரசங்கத்துக்கு வந்துட்டேன். மேபி பிரசங்க அவர்கள் சொல்ல சாட்சி பிரசங்கம் செய்திருப்பாங்க, ஆண்டவர் நீ ரட்சித்தார். ஆனால் மிகச்சரியான பிரசங்கம் பைபிளில் இருக்கிற எந்த புத்தகத்திலிருந்தும் தேவனுடைய முழுமையான ஆலோசனை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இறையல் படிக்கணும். நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை, இறையியலை சரியாக படிக்காதவர்கள் அவர்கள் சரியாக பிரசங்கிக்கவே முடியாது. சொல்லலாம், ஆண்டவர் கழுதையும் பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நபரை உபயோகித்த உடனே அந்த நபர் பேசுவதெல்லாம் சரி என்றோ அவர் சொல்லுவதெல்லாம் உண்மை என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிழையாமை பயன்படுத்தி இருக்கிறார். சாத்தானும் அவருடைய ஒரு ஊழியக்காரனாக தான் எதிர்மறையாக பார்க்கும் போதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை மீறி செயல்பட முடியாது. ஆகையினாலே ஒரு நபரை ஆண்டவர் அவர் மூலமாக சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதனால் அவர் சொல்வது சரி என்று ஆகிவிடாது. முறையாய் இறையியல் படிக்கவில்லை என்றால், முறையை படித்தாதான் முறையாக பைபிளை புரிய முடியும். முறையாய் புரிந்தால்தான் நீங்கள் புரிந்தவற்றை பிரசங்கித்தல் என்பது நாம் வியாக்கியானம் செய்து இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன. பிலிப்பு போஸ்தல நடவடிக்கைகளிலே பிலிப்புடைய ஊழியத்தை பார்க்கிறோம். இந்த கந்தாகிய மந்திரி ஏசாயா 53 இருக்கக்கூடிய அந்த வசன பகுதியை காண்பித்து, இந்த தீர்க்கதரிசி தம்மை குறித்து சொல்லுகிறாரா வேறு ஒருத்தரை பற்றி சொல்றாரா? வேற ஒன்றும் இல்லை. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அப்படி தழும்புகளால் குணமாகிறோம். இது யார்? இந்த வசனத்தை முன்னிட்டு இயேசுவை பிலிப்பு பிரசங்கித்தார். சும்மா பிரசங்கிக்க முடியாது. அந்த ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பாடுபடும் பலியானனை குறித்த தீர்க்க தரிசனம் குமாரனாகிய தேவனில் நிறைவேறினது என்கிற உண்மையை சரியாக புரிந்திருந்தால் தான் பிரசங்கிக்கும். அவையினால இன்றைக்கு பிரசங்க பீடங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கிறதா? படிக்கலை. அப்படி தெரியாதவர்களே அவர்களை என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் முதலாவது முறையாக பைபிளை படிச்சிருக்கிறீங்களா? பைபிளை முறையாய் படித்துவிட்டு நீங்கள் பிரசங்கிக்க துவங்குவது நல்லதில்லை என்றால், தேவனை குறித்து தவறான விதத்தில் மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள். அது பாவம். தேவனை குறித்து இருக்கிறதை இல்லை என்றும் இல்லாததை உள்ளதென்றும் பேசுவது தவறாகிவிடும். ஆகினாலே சரியான பிரசங்கத்துக்கு இறையியல் அடிப்படையாகும். 4வது பாயிண்ட் வாசிங்க. தவறான போதனையை எதிர்த்த கிறிஸ்தவ சத்தியத்தை பாதுகாப்பதற்கு உதவும். கருத்தான விவாதங்களுக்கு அடிப்படை இறையியலாகும். பொலிமிக் பர்பஸ் என்று சொல்லும். அதாவது
சபைக்கு உள்ளிருந்தோ வெளியே இருந்தோ சபை சந்திக்கக்கூடிய சவால்கள், உபதேச சவால்கள், கிறிஸ்தவ சத்தியத்திற்கு விரோதமான சவால்கள் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 2000 ஆண்டுகளாகவே சபை சவால்களை, பலவிதமான சவால்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் தாண்டிதான் வந்திருக்கிறது. முக்கியமாக கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு விரோதமான சவால்களை எதிர்த்து தான் வந்திருக்கிறது. ஒருவர் தவறாய் போதிக்கிறார் என்றால் அந்த தவறான போதனையை எதிர்த்து, இது தவறு, நாம் கூட விவாதித்தோம், நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் கிருபை என்கிற பேரிலே சில குழப்பமானவைகளை பேசுகிறதுனா, சாக மாட்டாய், எப்படி நீ வாழலாம் என்று அதிமிகுப்படுத்தி பேசுகிறதுனாலே தேவனுடைய கிருபையை அவமாய் போய்விட்டதென்று முற்றிலுமே புறக்கணிக்கிற கூட்டம். இது மிக தவறு. கிறிஸ்தவ நம்பிக்கையை தற்காத்து பேசுவதற்கு முறையாக இறையியல் புரிந்திருந்தால்தான் முடியும். உடனே பிரமாணம் கிருபை தவறாய் பேசினா கிருபையே கிடையாது, நியாயப்பிரமாணம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்வது சரியா தவறு, நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது, ஆகையினால் எப்படி வாழலாமா? இல்லை. கிறிஸ்து தான் நமக்கு தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய முழுமையான அளவுகோலா இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும், அவரை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். ஆகையினாலே கிறிஸ்தவ சத்தியத்தை பாதுகாப்பதற்கு உதவுகிறது தவறான போதனை. இன்றைக்கு அநேகர் பேசக்கூடியவைகள் அவர்களுக்கு அடிப்படை கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு விரோதமானதை அநேகர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு அது தெரியவே செய்யாது. சிலருக்கு அந்த இடத்தை சுட்டி காட்டும் போதுதான் தெரியும் அவர் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைக்கு விரோதமாக இவருடைய பிரசங்கமும் இவருடைய செயல்களும் அமைகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் இப்படி செய்வாருன்னு அந்த நபர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவரை குறித்த பைபிள் செய்தி வேறு முற்றிலும் மாறாயிரும். அதை சுட்டி காட்டும் போதுதான் சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள். ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை தெரியாது. சபை சரித்திரத்துக்கு துவக்கத்திலிருந்தே பார்க்கும்போது சபை பிதாக்கள் ஆதியிலே நாஸ்திக துர்போதனை இருந்தது, அகேன்ஸ்ட் ஹெரசீஸ் என்கிற வெளியீடை இரேனியஸ் செய்தார். அடுத்ததாக மத்திய காலத்திலும் ஒல்ரிச் ஸ்விங்கிலி என்பவர் கமெண்ட்ரி ஆன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரிலீஜியன் என்று வெளியிட்டார். இப்படி சபை சரித்திரம் முழுவதும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை தற்காத்து அதை நிலைப்படுத்தக்கூடிய பணிகளை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திற்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் வரக்கூடிய தவறான போதனைகள், கருத்தான விவாதங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இறையியல் பார்வையிலே தான் நாம் பார்க்க வேண்டும். இறையியல் தெரியாதவர்கிட்ட போய், அதை குறித்த அறிவில்லாதவர்கிட்ட போய் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை எதிர்பார்க்க முடியாது. தலைகால் புரியாமல் பேசுவார்கள். அவர்கள் சொல்வது சம்பந்தமே இல்லாததாக இருக்கும், தொடர்பில்லாததாக இருக்கும், முரண்பாடுடையதாக இருக்கும், சொல்லுவதிலேயே முரண்பாடு இருக்கு, செல்ஃப் டிஃபீட்டிங்காக இருக்கும், புரியாமல் பேசுவார்கள். சிலர் தவறுன்னு சொல்லுவார்கள், ஏன் அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அந்த தவறு என்றால் எதன் அடிப்படையிலே தவறு, இந்த போதனை தவறு என்றால் எதன் அடிப்படையில் தப்புன்னு சொல்கிறேன். இன்றைக்கு ஒருவர் ஒரு காணொளி அனுப்பியிருந்தார், அதிலே ஒரு பிரசங்கியார் பேசுகிறார்.
நித்திய ரட்சிப்பு இருக்கிற வசனத்துக்கள். நித்திய ரட்சிப்புன்னா ஒன் சேவ்டு எவர் சேவ்டு கிடையாது. நித்தியமாய் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நித்தியமானது என்பதல்ல. நீங்கள் நித்திய ரட்சிப்பு என்றால் உங்களுடைய ரட்சிப்பு நித்தியமாக இருப்பதற்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிரயாசப்படணும்னு சொல்லுதுன்னு பேசுறார். இது தவறான போதனை. அந்த வசனம் நித்திய ரட்சிப்பு நித்தியமானதுன்னு தான் பேசுகிறது. சரி, இவர் சொல்லுவது போல ரட்சிப்பு நித்தியமானதல்ல, நாம் கடைசி வரை காத்து கொண்டால்தான் நித்தியமாகும் என்று அந்த வசனம் சொல்ல வருகிறது என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? எந்த அடிப்படையிலே அந்த அர்த்தம் இந்த வசனம் கொடுக்கிறது என்று பேச வேண்டும். அது எதையுமே அவர் சொல்லாதபடிக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. இது அல்ல. ஆகினாலே தவறான போதனை இருக்குது. இன்னைக்கு சரி என்னது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் தவறு என்னன்னு தெரியணும். தவறு எதுன்னு தெரியாம சரி எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. டூப்ளிகேட்டு எதுன்னு தெரியாம ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. இது ஒரிஜினல் அப்போ டூப்ளிகேட் உண்டா? அப்போ டூப்ளிகேட் எப்படி இருக்கும்? அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே சரியான கிறிஸ்தவ போதனை அறிய வேண்டும் என்றால் தவறான போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி அறிந்து கொள்வது? நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது தவறு, இது சரி இது தவறு என்று எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும்? இறையியல் படிக்க வேண்டும். அடுத்து 5வது பாயிண்ட் படிங்க. பண்பாட்டு சீரழிவுகளை எதிர்கொள்வதற்கு உதவும் விசுவாச பாதுகாப்புக்கு அடிப்படையாகும். பண்பாட்டு சீரழிவுகளை எதிர்கொள்வதற்கு உதவும் விசுவாச பாதுகாப்புக்கு அடிப்படையாகும். போன கருத்துல கருத்தான விவாதங்களுக்கு அடிப்படை. இப்போது பண்பாட்டு சீரழிவுகளை எதிர்கொள்வதற்கு கலாச்சாரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுகிறது. அந்த கலாச்சாரங்கள் மாறும்போது சில இடங்களிலே அது கலாச்சார சீரழிவுகளுக்கு செல்கிறது. பைபிள் கலாச்சாரங்களுக்கு விரோதமானதல்ல. அடிப்படையிலே கலாச்சாரத்துக்கு விரோதமானதல்ல. பைபிளுடைய காலகட்டத்திலே பைபிளுடைய சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களிலே இருந்த கலாச்சாரம் வேறு, இன்றைக்கு நமக்கு இருக்கிற கலாச்சாரம் வேறு. இன்றைய இந்திய கலாச்சாரம் 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் முன்பதான யூதருடைய கலாச்சாரம் பல இடங்களிலே வேறு. இதில் இந்த பண்பாட்டு சீரழிவுகள் எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு பண்பாடு என்று சொன்ன உடனே பூ வைப்பது பாவமா, பொட்டு வைப்பது பாவமா, நகை போடுவது பாவமா, வண்ண நிறங்களிலே வஸ்திரங்கள் அணிவது பாவமா என்று அந்த அந்த பண்பாடு எது கலாச்சாரம், எது கலாச்சார சீரழிவு, இந்த ஒரு வித்தியாசம் அநேகருக்கு தெரியல. ஏன்? சரியா இறையியல் தெரியாததுனால பாவம் இல்லாததை பாவம் என்றும் பாவத்தை பாவம் இல்லை என்றும் தீர்க்கிறது. பாவம் இல்லாத காரியங்கள் பாவம், பாவமாக இருக்கக்கூடிய காரியங்கள் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? இறையில் தெரியாது. தெரியாமல் அவர்களுக்கு தோன்றினபடி இருக்கிறார்கள். இந்த பண்பாட்டு சீரழிவுகளை எதிர்கொள்வதற்கு சும்மா என்னது அழிஞ்சு போயிடுவ, நரகத்துக்கு போயிடுவ என்பது மட்டும் கூப்பொருளிட்டால் போதாது. அப்ப அந்த சீரழிவுன்னு சொல்லுவது தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற நியமங்களுக்கு விரோதமாக நடைபெறும் போது அது கண்டிப்பாக அது ஒன்று இல்லை. எந்த ஒரு காரியமும் தேவன் நியமித்திருக்கிற ஒழுங்கிற்கு விரோதமாய் செல்லுமானால் அது சீரழிவிலே கொண்டு செல்லும். இப்போ தேவன் நியமித்திருக்கிற வரம்பு ஒழுங்குகள் என்னென்ன அது சரியா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறையில் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாததுனாலதான் தேவன் தடை செய்யாததை தடை செய்வதும் தடை செய்திருக்கிறத இல்லைன்னு சொல்றது ரெண்டுமே பெரிய பிரச்சனை. இவைகள் நடைபெறுகிறது.
விசுவாச பாதுகாப்புக்கு அடிப்படையாகும். சரி, 6வது பாயிண்ட் வாசிங்க. கிறிஸ்தவ பண்புகளை வாழ்வில் செயல்படுத்த விளக்குவதற்கு உதவும் நற்பண்புகளின் அடிப்படையாகும். இன்னைக்கு சில சொல்வதை போல தியாலஜி படிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை வரணும், வாழ்க்கையில் மாற்றம் வரணும். கிறிஸ்தவ சரியான ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்வை கொண்டு வரும். சரியான கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு வராது. நீங்கள் அதை அறுதியிட்டு சொல்ல முடியும். நான் அறுதியிட்டு சொல்ல முடியும். இன்றைக்கு அநேகர் இந்த இறையியல் படிப்பதெல்லாம் தேவை கிடையாது. இறையியல் என்னத்துக்கு? அறிவு பொருத்தம், நோவு பொருத்தம். அதை படித்து என்ன போகுது? கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழணும், அப்படி செய்யணும், உண்மையாக வாழணும், நீதியாக வாழணும். நீதி எப்படி வரும்? ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுவார் 10வது அதிகாரத்தில். ரோமர் 10வது அதிகாரம் 14ஆம் வசனம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? எதற்கு? கர்த்தரை விசுவாசித்தல், கீழ்ப்படிதல். 17. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்க புள்ளியிலிருந்து கடைசி வரை கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கேட்டு அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் வேர்ட். இறையியல் தேவையில்லைன்னா மனிதன் அடிப்படையிலே பாவி, அது இறையியல். இயேசு ஒருவர் தான் உண்மையான இரட்சகர், மாம்சத்தை வெளிப்பட்ட தேவன், அது இறையியல். இதை நம்பாத ஒருவர் கிறிஸ்தவர் கிடையாது. இப்போ எப்படி இறையியல் தேவையில்லைன்னு சொன்னால் வாழ்க்கை வரும், வாழ்க்கைன்னு? கிறிஸ்தவத்தை சாராதவர்களே ஒரு வெளிப்படையான அற வாழ்க்கையிலே மெச்சிக்கொள்ளத்தக்க விதத்திலே பலர் இருக்கிறார். எப்படி? புறம்பான காரியங்களில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல காரியங்களிலே சாட்சி எடுக்கிற விதத்தில் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் ஆனால் பரலோகம் போக முடியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? கிறிஸ்தவ பண்புகள் வரணும்னு சொன்னால் கிறிஸ்து யாருன்னு தெரியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் கழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியம், இதெல்லாம் தான் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுறார். எப்படி? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நோயிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை அறிகிறதுலேருந்து தான் தோணும். எப்படி கிறிஸ்து என்கிற நபர், அவரை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். ஆகையினாலே நற்பண்புகள் வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் கிறிஸ்தவ பண்புகள், ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் வரணும்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியும். வெறுமனே நீ குடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எல்லாம் செய்யக்கூடாது தான். நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, இதெல்லாம் தவறல்ல, உண்மை. இது மட்டும் கிறிஸ்தவம் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் மதுபானம் குடிக்கிறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறதில்ல. இதுதான், இவ்வளோதான் வாழ்க்கைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவையில்லை. ஏனால் இயேசு கிறிஸ்து இல்லாமலேயே இவைகள் சிலர் ஒழுங்காக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நற்பண்பு, கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நற்பண்பு வரணும்னா கிறிஸ்து நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பைபிளை முறையாக படித்தாதான் தெரியும்.
பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் ஒரு வசனத்தில் இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. உன் மொட்டையாட்டு வெறுமனை அதை வாசித்துட்டு போனால் புரியாது. நூதன சீசனா என்ன நூதனம்? என்ன நூதனம்? நாங்கள் ஏன் நூதனம் போட்டிருக்காரு? நூதனம்னா என்ன, என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நூதனம்னா என்ன அர்த்தம்? நான் படிக்கும்போது தெரியுது, ஒரு புதிய விசுவாசியாக இருக்கக்கூடாது. ஒரு மேய்ப்பராக இருக்கிற புது விசுவாசியாக இருந்தால், புதியதாக ரட்சிக்கப்பட்டிருந்தா, அவர் இன்னும் இப்போ கிறிஸ்தவத்தில் குழந்தையாக இருக்கிறார், வளரணும். ஆகையினாலே அவரை அறியாமல் பிரசங்கிக்கிறவங்க இல்லாமல் எப்படி கேள்விப்படும்? கேள்விப்படாமல், கேள்வி தேவனுடைய வசனத்தினால இல்லை, இந்த கேள்விதான் அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே மனம் புதிதாக்குதல், அது அனுதினமும் மனம் புதிதாகுதனால மறுரூபமாக்கத்தை கொண்டு வருகிறது. இப்போ ஒருவேளை சிலருக்கு இறையில் தேவையில்லைன்னு சொல்லலாம், ஆனால் அவர்கள் அறியாமல் அவர்கள் இறையியல் நம்பிக்கைகளை தான் தங்களுடைய வாழ்க்கையை சில இடங்களில் செயல்படுத்தி தான் கிறிஸ்தவ நற்பண்புகளை கொண்டு வருகிறார்கள். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஸோ ரைட் டாக்டர், சரியான நம்பிக்கை சரியான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். கடைசி 7வது பாயிண்ட் படிங்க. கிறிஸ்தவத்தை சாராதவர்களை முறையாக நேர்கொள்வதற்கு உதவும் உரையாடலுக்கும் சுவிசேஷ பணிக்கும் இறையியல் அடிப்படையாகும். அதாவது சுவிசேஷ பணி, உரையாடல். இப்போ மாற்று மத நம்பிக்கையில் உள்ளவர்கள் இல்லை, நம்முடைய நம்பிக்கையை குறித்து கேள்வி எழுப்புவதவர்கள்ட்ட எப்படி பேசுவது? நம்மளிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று தெரியவில்லை. மனிதன் அடிப்படையிலே பாவி என்று நாம் தெளிவுபடுத்தினால்தான் இயேசு கிறிஸ்து உனக்கு இரட்சகராக வேண்டும் என்று நாம் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னு சொல்லும் போது என்ன விசுவாசிக்கணும்? அபிபக்தர் இருந்தார் மட்டும் போதாது, இயேசு என்கிற ஒருவர் இருந்தார் என்று எல்லாரும் நம்புகிறார். அதில் அது சந்தேகத்திற்கு இடமான ஒன்றல்ல, அது புராணம் அல்ல. இயேசு கிறிஸ்து இருந்தது சரித்திரமே சான்று. இப்போ இயேசுவை விசுவாசி என்று சொல்லும்போது இயேசுவை என்னவாக விசுவாசிக்க? இரட்சகராக. இரட்சகர்னா என்ன? காப்பாற்றுகிறவர். எதிலிருந்து காப்பாற்றுகிறவர்? தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றுகிறவர். அது தேவனுடைய கோபாக்கினை என்ன? நரகம். எதற்கு நரகம்? மனிதனுடைய பாவச்செயல், தேவனுக்கு விரோதமாக மனிதன் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு தண்டனையாக நரகம். மனிதன் அப்போ நான் என்ன பாவம் செய்கிறேன்? நான் ஒன்றும் பாவம் செய்யலை, நான் யாருக்கு என்ன கருதியும் செய்யலையே. இல்லை, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் அடிப்படையிலே தேவனுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறான். அது எப்படி? அது மனிதனுடைய பிறப்பிலிருந்தே வருகிறது. ஆதாமுடைய மேலது தோங்கி வருகிறது, வாழ்க்கைன்னு அதுக்கு நடக்கிறது. எப்படி? இதெல்லாம் எடுத்தது, இதெல்லாம் இறையில். சரி, பாவி என்றே வைத்துக் கொள்வோம். ஒரு கேட்கிறார், இன்றைக்கு இரவு 10:35 நான் செய்யக்கூடிய பாவம், ஒரு பாவம் செய்கிறேன்னா இந்த பாவத்திற்கான தண்டனையை இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்த இயேசு என்கிற ஒருவர் எப்படி சுமந்திருக்க முடியும்? என்னுடைய இந்த பாவம் எப்படி எங்கே போச்சுது? ஏன்னா நான் பிறக்கவே இல்லை. இவ்வளோ நான் அந்த காலத்தில் நான் இருந்திருந்தேன்னா நான் பண்ண தப்புக்கு இல்லை, நீ தான் தப்பு பண்ண, உனக்காக நான் அடி வாங்குறேன்னு சொன்னால் கூட நான் அதை சரி, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணேன், எனக்கு இடத்துல அவர் அதை ஏற்றுக்கிறாருனாலும் அது புரியும். நான் அவரை பார்த்ததில்லை, அவர் என்ன பார்த்ததில்லை, 2000 வருஷம் ஆகிப்போச்சு என்று கேட்கிற ஒரு இடத்துல, இல்லை உன்னுடைய பாவங்களும் இயேசு சிலுவையில் சுமந்தார் எப்படி என்று எப்படி காண்பிப்பாங்க? இறையில் தெரிந்தால் அதை காண்பிக்க முடியும். தேவன் அளவிட முடியாதவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர். ஏன் இந்த கால அளவீடுகள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதெல்லாம் மனிதரை கட்டுப்படுத்தக்கூடியது, தேவனை கட்டுப்படுத்தக்கூடியவைகள் அல்ல. ஆகையால் தேவன் தன்னுடைய சர்வ வல்லமை சர்வ ஞானத்தின்படியே சர்வலோகத்தினுடைய பாவங்கள், சர்வலோகம் என்று சொல்லும்போது அனைத்து காலகட்டங்களில் அனைத்து பாவத்திற்கும், அதாவது மனிதர்கள் செய்த
இங்கே விழுந்து போன தூதர்கள் செய்த பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கல, மனிதர்களுடைய மீறுதல்களை எல்லாம் சிலுவையின் மேல், இயேசுவின் சிலுவையின் மேல் கல்வாரியிலே பிதாவாகிய சுமத்தினார். ஆகையினாலே எல்லாருக்குமான வாய்ச்சித்தத்தை செய்தார். சரி சரி, இயேசுவை செய்துட்டா வச்சுக்கிட்டோம். சரி, செய்தாச்சு இல்லையா? அப்போ எதுக்கு நான் ஏற்றுக்கொள்ளணும்? நான் அவர் செய்தாச்சு இல்லையா? உங்கள் நம்பிக்கைப்படி செய்தாச்சு, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான் தேர்ந்துட்டு போனேன். அப்போ என்ன பிரச்சனை? இல்லை, செய்கிறது உண்மை. உங்கள் பாவத்தையும் நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தது உண்மை. ஆனால் அவர் தன்னுடைய நீதியை இந்த சுமந்ததிலே உங்களுடைய அக்கிரமத்தை சுமந்ததற்கான பலனை, டிரான்ஸ்ஃபர், உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய நீதி உங்களுக்கு வர வேண்டுமானால் நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய நீதியை உங்களுக்கு தருகிறார். இஸ் ரைச்சியஸ்னஸ். தேவன் அப்போது உங்களை நீதிமானாக பார்ப்பார். அதை விசுவாசியாதவர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள். பைபிளிலே அவரை விசுவாசியாததுதான் ஒரு மனிதன் நரகத்துக்கு செல்லுகிறான் என்று சொல்லுகிறது. மனிதன் பாவியாய் இருந்து மரிப்பதன் அனைவரால் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காய் மரித்து விட்டார். தேவனுடைய கிருபையை அவமாய் தள்ளுவதுதான் கொண்டு செல்லுகிறது. ஒரு காரியம் காஸ்பல் சொல்லிப்போம் இல்லை. இது ஒரு உரையாடலாக போகுதுன்னா நிறைய கேள்வி இருக்கு. எவ்வளவோ கடவுள் இருக்குது. உங்கள் இயேசு மட்டும் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இல்லை, ஒவ்வொரு மதத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு கடவுள் அவங்க மதத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லது தீயது பார்த்து அவங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ ஏதோ செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, அது உங்களுடைய கடவுள் அமெரிக்கா அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் செய்வார், எங்களுடைய மதங்கள் எங்களுடைய நாடுகளில் வெகு கடவுள். அடிப்படையில் பதில் என்ன? கடவுள் என்பவர் ஒருவர். அந்த நாட்டிற்கு அந்த கடவுள், இந்த நாட்டிற்கு இந்த கடவுள் என்பதெல்லாம் அது மனிதன் ஏற்படுத்தி வைத்தது. புரியத்தக்க விதத்திலே அன்போடு பேசுவது. சிலர் இறையில் சரியா தெரியாம அதெல்லாம் சாத்தான், இது சாத்தான். அதாவது ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கையை அடிப்படையிலே அவருடைய நம்பிக்கையை தூஷித்து படித்து பேசுவதல்ல. அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தேவனை குறித்த வைராக்கியம் உண்டு, அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அவருடைய பிரசங்கங்களை பாருங்க. அவர்களுடைய பிள்ளைகளை நுட்பமாக சுட்டி காண்பிப்பார். அவர்களை எடுத்து உடனே இடித்து தள்ளாமல். அடிப்படையிலே எல்லாரும் பாவி. இயேசு நம்ம எல்லாருக்காகவும் அன்பு கூர்ந்து செய்திருக்கிறார். அது விசுவாசிக்க சொல். ஸோ நம்முடைய நம்பிக்கைகளை சுவிசேஷ பணிக்கும் உரையாடலுக்கும் இறையில் தெரியலன்னு சொன்னால், ஒன்றில் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறேங்கிற பேரில் உங்கள் சுய காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிய, பைபிளிலிருந்து பேச தெரியாது. பைபிள் தேவனுடைய வார்த்தை கேட்குறாங்க. இது பலர் யாரோ எழுதுனது. இதில் எப்படி இன்றைக்கு 2024க்கு எந்த விதத்தில் இது பொருந்தும் என்று கேட்டால், எல்லா காலத்திற்கும் பைபிள் பொருந்தும் என்று எப்படி பதில் கொடுக்க முடியும்? இப்போ பிப்ளியாலஜி வேதாகமவியல் படித்திருந்தால் பதில் கொடுக்கலாம். ஸோ ஆகையினாலே இறையியலை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடியும், சரியாக வியாக்கியானிக்க முடியும், சரியாக பிரசங்கிக்க முடியும், தவறான போதனை எதிர்த்து கருத்தான விவாதங்களை நிறைவேற்ற முடியும், பண்பாட்டு சீரழிவுகளை எதிர்கொண்டு விசுவாச பாதுகாப்புக்கு அடிப்படையாகவும் கிறிஸ்தவ பண்புகளை வாழ்க்கையில் செயல்படுத்த உதவும், கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கும் ஆரோக்கியமாக உரையாடுவதற்கும் இறையில் உதவி செய்கிறது. நம்முடைய நோக்கம் இவைகளாக இருக்கட்டும். இன்றைக்கு இதோடு நிறுத்திக் கொள்வோம். மற்ற காரியங்களை நாம் அடுத்த வகுப்புகளிலே தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.